ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிமேகலை பிரச்சனை 2 நாளில் முடிகிற மாதிரி இருந்த நிலையில் சுனிதா குரேஷி அப்படின்னு ஆரம்பித்து குக் வித் கோமாளியில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தராக 5வது நாளில் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்க மணிமேகலையுடைய ஆதரவாளர்கள் பிரியங்காவை விட்டுட்டு அவங்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவி எவ்வளோ காசு கொடுத்தாங்க, பிரியங்கா இப்படி வீடியோ போட சொன்னாங்களா, நீங்கள்லாம் பிரியங்காவுக்கு சொம்பா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டிருந்த குரேஷி அதை டெலீட் பண்ணிவிட, அதுக்கப்புறமா குரேஷி போட்டிருந்த வீடியோவில் தான் எதனால் கமெண்ட்டை டெலீட் பண்ணேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதாவது தான் மணிமேகலைக்கு சொன்ன வாழ்த்தை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வேறு பக்கம் திசை மாறி போனதால் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டதா அவர் சொல்லியிருந்தார். மேலும் குக் வித் கோமாளியில் இருந்த எல்லாரும் எப்படி பேசியிருந்தாலும் மணிமேகலை மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் சொல்லியிருக்காங்க. இப்படி தனக்கு எதிராக தன்னோட இருந்த எல்லாருமே பிரியங்காவுக்கு ஆதரவாக நிற்கிறத பார்த்து மணிமேகலை ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அல்லது ஷாக்காயிருக்கலாம். இப்போது அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் நான் கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன் அப்படின்னும் #செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. மணிமேகலை முதல்ல போட்டிருந்த போஸ்டால் பிரியங்காவுடைய விவாகரத்து, அவங்களுடைய குடும்பம், அவங்களோட பூர்வீகம் வரைக்கும் எல்லாமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. பலரும் அவங்களோட குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசிட்டு இருக்கிறத கண்டிச்சிருக்காங்க. இதனால் பிரியங்கா குக் வித் கோமாளியில் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறத கூட செலிப்ரேட் பண்ண முடியாத நிலைமையில தான் அவங்களோட குடும்பம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அமீர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ பிரியங்காவுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதனால் மணிமேகலை கிட்ட விஜய் டிவி தரப்புல இருந்தோ அல்லது பிரியங்கா தரப்புல இருந்தோ பேசி ஒரு சமரசமான போஸ்ட் அல்லது வீடியோ போட சொல்லியிருக்கலாம். அதனால தான் மணிமேகலை கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன், யாரோட அதிகாரத்துக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் பண்ணியிருந்த ஸ்டோரியில் கூட ரீசெண்டாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது எல்லாரையும் சிங்கிள் ஹேண்டடாக டீல் பண்ணிட்டு இருக்கிற மணிமேகலை ஒன் உமன் ஆர்மி அப்படின்னு ரசிகர் போட்டிருந்த போஸ்டர் ஸ்டோரியில் போட்டு மணிமேகலை நன்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக குக் வித் கோமாளியை சேர்ந்த பலரும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தனக்கு எதிராக திரும்பியிருக்காங்க அப்படின்னு மணிமேகலை நோட் பண்ணி ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மணிமேகலை கிட்டையும் யாராவது ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கலாம் அல்லது ரிக்வஸ்ட் கூட பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு மணிமேகலை தரப்பில் அவங்களுக்கு நெகட்டிவான பதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு.